28/9/2003 8 PM சரியா 8 மணிக்கு பிறந்தீங்களா? 8 PM கோயம்புத்தூர். தனுஷ் ஓகே 2003 கோயம்புத்தூர். பேங்கிங்ல வேலை கிடைக்குமா சார்? இப்போதைக்கு பிரைவேட் ஜாப் கிடைச்சிருக்கு. வாட் டு டூ வெதர் டு ஜாயின்? ஓகே என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பேங்க் வேலை வேணும். பேங்க் வேலைன்னு வரும்போது அரசு சார்ந்த பேங்க்னு தேடுறீங்களா? பேங்கிங்னாலே 2 10ஆம் அமைப்போட குரு புதன் அமைப்புகள் வரும்போது நீங்க அந்த பேங்கிங் வேலைக்குள்ள வருவீங்க. சரி பார்க்கலாம். ஜாதகத்துக்கு இந்த இடத்துல எந்த அமைப்புகளாக இருக்கிறாரு பார்த்தா புதன் வலுத்திருக்கிறாரு. புதன் வலுத்திருக்கக்கூடிய ஜாதகம். சரி இந்த அமைப்புகள்ல புதன் வலுத்திருக்கிறாரு. வளர்பிறை சந்திரன் இந்த ஜாதகத்துல லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்திருக்கிற அருமையான ஜாதகம். அதே நேரத்தில் ஏன் இருக்கிறத விட்டுட்டு வேற மாதிரியான அமைப்புக்குள்ள போக பார்க்குறீங்க? உங்களுக்கு 2026 வரைக்கும் யோக தசைங்க, குரு தசை. அதற்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய சனி தசை. சனி எப்படி இருக்காரு? சனி நட்பு ஸ்தானத்துல அருமையான அமைப்புகள்ல 3ல மறைஞ்சிருக்கிறாரு. ஓகே இந்த அமைப்புகள்ல லக்னம் 28 டிகிரி. ஒருவேளை நீங்க இந்த மேஷ லக்னக்காரராகவே இருந்தீங்கனாலும் சனி தசை ஒரு அளவுக்கு நல்ல அமைப்புகள் தான் நாங்க பண்ணோம். சனி நட்பு ஸ்தானத்துல மூன்றாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதி அப்படின்றதுனால சனி தசையில உங்களுக்கு பேங்கிங் மாதிரியான அமைப்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்காது. ஓகேங்களா? இதுல ஏதாவது சனி சம்பந்தப்படுற மாதிரியான அமைப்புகள்ன்ற மாதிரி தன்மையில நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சனி இங்க நவாம்சத்திலையும் சுபத்துவ தன்மையில இருக்காருன்றதுனால கண்டிப்பா சனி மாதிரியான கலப்பு இருக்கிற அமைப்புகளுக்குள்ள வருவீங்க. இப்போதைக்கு மாறலாமான்னு கேக்குறீங்க. தயவு செய்து மாற வேண்டாங்க. இந்த அமைப்பு நல்லா இருக்கு. அடுத்து 2.5 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள், அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி தசைன்னு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல தசை. புதன் தசையும் கூட இங்க பெரிய அளவுக்கு கெடுபலன் அமைப்புகள் இருக்காது. நேரடியா பார்க்கும்போது சனியோட பார்வையும் செவ்வாயோட பார்வையும் வாங்கி இருக்காருன்ற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த இடத்துல செவ்வாயின் பார்வை பெருசாக இல்லை. மீறி ஏதாவது தன்மை இருந்தாலும் கூட லக்னாதிபதி வலுத்திருக்காங்கன்றனால உங்களுக்கு இயல்பாகவே சில அமைப்புகள் நல்ல தன்மையிலேயே இருக்குங்க. அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இப்போதைக்கு இந்த அமைப்புகள்ல வேலை ஒரு ஃப்ளோலே போங்க. கிடைக்கிற வேலையை தாராளமா செய்யுங்க. சரிங்களா?